நாகமணி என்ற பெயர் உங்க நண்பர்கள் கூறியோ இல்லை உங்க வீட்டில் இருக்கிற பெரியவர்கள் கூறியோ அல்லது படங்கள்லையோ கேள்விப்பட்டிருப்பீங்க. உண்மையில் நாகமணி என்ற ஒன்று உள்ளதா, அது எப்படி உருவாகின்றது, அதற்கு பின்னால் இருக்கின்ற கட்டுக்கதைகளும் அறிவியலும் என்ன என்பதைத்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த நாகமணி நம்முடைய இதிகாசங்கள்லையும் புராணங்கள்லையும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நாகமணி எப்படி உருவாகின்றது என்றால், கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்த நாகமானது தன்னுடைய விஷத்தை வெளியே செலுத்தாமல் அப்படியே வச்சிருக்கும். இப்படி இருக்கின்ற விஷமானது ஒரு கல்லாக மாறும். அந்த மாறிய அந்த கல் நாகமானது கக்கும் போது இப்படி வரக்கூடிய ஒரு கல் தான். அதாவது இவ்வாறு அந்த தேக்கி வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த நஞ்சானது கல்லாக மாறி அந்த கல்லை வெளியில கக்கும் போதுதான் நாகமணி என்று வெளியில வருது என்று சொல்றாங்க. இந்த கல்லானது பார்ப்பதற்கு மிகவும் பிரகாசமானதாகவும் வைரம் போலவும் இருக்கும் என்றும் மக்கள் நம்புகின்றார்கள். அது மட்டும் இல்லாம இந்த நாகமணி வைத்திருப்பவர்கள் பெரும் செல்வந்தர் ஆவார்கள் என்றும் மக்கள் நம்புகின்றார்கள். இந்த நாகமணி என்பதை இதுவரை எவரும் கண்டதில்லை, அதற்கான புகைப்படங்களும் கிடையாது. அதுபோல ஒரு நாகப்பாம்பின் சராசரி ஆயுட்காலம் 25 முதல் 30 ஆண்டுகள் மட்டுமே. 100 ஆண்டுகள் பாம்புகள் வாழ்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு, ஏன் இல்லை என்று கூட சொல்லலாம். அறிவியல் ரீதியாக நாகக்கல் என்பது ஹலாடை அயனியின் ஆதிக்கம் வென்ற புளோரைட்டு, அதாவது புளோரோஃபர் என்ற ஒரு கனிமம் என்று சொல்லலாம். இந்த புளோரைடானது அதனை சுற்றி இருக்கக்கூடிய வெப்பத்தை உறிஞ்சி அதற்கேற்றாற் போல ஒளி வீசும் தன்மை கொண்டது. இதற்கும் நாகமணிக்கும் என்ன சம்பந்தம் என்ற ஒரு கேள்வி எழலாம். பெரும்பாலும் பாம்பு இனங்கள்ல நாகப்பாம்புகள் மட்டும்தான் பூச்சி இனங்களை உண்ணக்கூடியது. அப்படி இரவில் ஒளி வீசுகின்ற இந்த புளோரோஃபர் ஆனது பூச்சிகளை ஈர்க்கும். அந்த பூச்சிகளை உண்பதற்காக அந்த நாகங்கள் வரும். இதனை கண்ட மனிதர்கள் நாகங்கள் நாகமணியை உருவாக்குகின்றது என்று கட்டுக்கதையை உருவாக்கிவிட்டனர். நாம் இந்து முறைப்படி நாகங்களை நாம் கடவுளாக வழிபடுகிறோம். அதன் வரிசையில் இந்த நாகமணியும் கடவுளின் ஒரு சக்தியாக மனிதர்களால் மாற்றப்பட்டுள்ளது. இந்த நாகமணி ஒரு கதையை வைத்து பல பேர் மக்களை ஏமாற்றி காசினை சம்பாதிக்கின்றார்கள். எனவே எதை செய்தாலும் ஆய்வுகளை மேற்கொள்வது தற்போதைய காலகட்டத்தில் மிகவும் அவசியமாகிறது. ஏனெனில் தற்போது இருக்கும் கொள்ளை கும்பல்கள் மக்களின் நம்பிக்கையை வச்சுத்தான் கொள்ளையடிக்கிறார்கள் என்றதை நினைவில் கொள்ளுங்க. இந்த நாகமணி இல்லை என்றே நான் சொல்ல வரையில, நாகமணி இருக்குதுண்டா அதுக்குரிய ஆதாரங்களை வச்சு நீங்க அதை கன்ஃபார்ம் பண்ணுங்க. இதே மாதிரி பல மோசடிகள் நடந்திருக்குது. எனவே ஒரு விடயத்தை நாங்க நம்புறதுக்கு முதல் அது தொடர்பான ஒரு அறிவு நம்ம கிட்ட வேணும். எனவே இவ்வாறான பல விடயங்களை நீங்க கருத்தில் கொண்டுதான் ஒரு விடயத்தை நம்ப வேணும் என்று சொல்லி இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். வேறொரு வீடியோவில் வேறொரு கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்களை இங்கே திருச்செல்வம் கௌதம். இது போன்ற தகவலை அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வேறு என்ன தகவல் வேணுமோ கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.